என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயான் அதை வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. இட் வில் பி வெரி டேஸ்ட். இப்போ நான் வந்து கடலப்பருப்பு 250 கிராம் எடுத்திருக்கேன். இது 2 ஹவருக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒரு இன்டிகிரியன்ட் சொல்கிறேன் என்ன ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. கடலப்பருப்பு உங்களுக்கு நான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சரிங்களா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து திருவி வச்சுருக்கோம் தேங்காய். நம்ம திருவி வச்சுருந்த தேங்காவை அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுடாதீங்க, அடி நிறைய பிடிச்சிடும். உங்களுக்கு லைட்டாக கலர் ப்ரௌன் கலர் வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பியும் நம்ம ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம். அதை நல்லா ஸ்மட்ச் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போது நம்ம ஒரு 200 கிராம்ஸ் இப்போது வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 200 கிராம்ஸ் அதில் வெல்லத்தில் போட்டு நல்லா கெட்டிமாக வர வரைக்கும் கலரிட்டே இருங்க. நமக்கு அந்த ரவுண்டு உண்டை பிடிக்கிற வரைக்கும் அந்த இது வந்து வரணும். பருப்பு வந்து நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. கலரி விட்டுக்கிட்டே இருங்க. வா, நம்ம எப்படி நினச்சோமோ அதை விட சூப்பராக வந்துட்டு. இப்போது நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம நெய்யில் போட்டு நல்லா வதக்கின தேங்காய் இருக்கும், அதுவும் போட்டு நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணிடுவோங்க. வாவ், இது வந்து மைதா மாவு எடுத்துருக்குங்க. இது ஒரு 100 கிராம்ஸ். அதுக்கப்புறமா அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம். இது ரெண்டுமே எடுத்து இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை ஆன் பண்ணலாம். நல்லா லைட்டாக சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக, அதாவது நம்ம உருண்டை போட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டிமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது கடலப்பருப்பு அதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போ அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி நல்லா ரவுண்டாக வர அளவுக்கு பதமாக கெட்டியமாக எடுத்துருங்க. சரிங்களா? எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பை எடுத்து மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி இப்போ இது மாதிரி போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சுவையான சொய்யான் ரெடி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொய்யான்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து இது ஸ்வீட் போண்டா, மைதா மாவு ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் கிட்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தே வில் லவ் இட். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஜஸ்ட்